நாம முன்னோர்களுடைய அஸ்தியை கங்கையில கொண்டு போய் கரைக்கிறோமே, அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? முன்னொரு காலத்துல சந்திரகுலத்துல தோன்றிய மன்னரான பகீரதன் இந்த பூமியை அறநெறி தவறாம நல்லாட்சி புரிஞ்சுட்டு வந்தாரு. தன்னுடைய முன்னோர்கள் முக்தி கிடைக்காம கஷ்டப்படுறதையும், கபில முனிவரால எரிக்கப்பட்ட அவருடைய அஸ்தி பாதாள உலகத்துல ஒரு மலை போல குவிஞ்சு கிடக்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாரு. அதற்கு ஒரு வழி கேட்டு கபில முனிவர் கிட்டேயே போறாரு. நீ போய் பிரம்மதேவனை நோக்கி தவம் செய்யணும் சொல்றாரு கபில முனிவர். உண்ணாம உறங்காம 10,000 ஆண்டுகள் பிரம்மதேவனை நோக்கி கடுமையான தவம் செய்யவும் பிரம்மதேவன் காட்சி தந்து, இது என்னால முடியாது, நீ சிவனை நோக்கி தவம் செய்யணும் சொல்லிடுறாரு. அடுத்ததா சிவனை நோக்கி, அதற்கு அடுத்ததா கங்கா தேவியை நோக்கின்னு மொத்தமா 30,000 ஆண்டுகள் கடுமையான தவம் செஞ்சதுக்கு அப்புறமா கங்கா தேவி பூமிக்கு வர சம்மதிக்கிறாங்க. ஆனா மேலுலகத்திலிருந்து கீழே வரப்போற கங்கையோட வேகத்தை இந்த பூமி தாங்காது இல்லையா? அதனால சிவபெருமான் கங்கையை தன்னுடைய ஜடாமுடியில தாங்கி மெதுவா கீழே விடுறாரு. நம்ம பூமிக்கு வந்த கங்கை பாதாள உலகம் வரைக்கும் பகீரதன் காட்டிய வழியில போய் அவர் முன்னோர்களுடைய அஸ்தியையும் கரைக்கிறாங்க. இப்படித்தான் ஆகாய கங்கையை தன்னுடைய முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்கிறதுக்காக முதன் முதலா பூமிக்கு கொண்டு வந்தாரு மன்னர் பகீரதன்.